பக்தர்கள் நிரம்பி வழியும் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் அட்ஜஸ்ட் செய்யும் தூய்மை பணியாளர்களுக்கு வருமானம் கிடைக்கும் இடத்திலும் அட்ஜஸ்ட் செய்யாத பணியாளர்களுக்கு பணிச்சுமை மிகுந்த இடத்திலும் டியூட்டி போடுவதாக பெண் ஒருவர் கூறும் குற்றச்சாட்டு அதிர வைக்கிறது. திருவண்ணாமலை என்றாலே பலருக்கும் தோன்றுவது அருணாச்சலேஸ்வரர் கோவிலும் தீபமலையும் தான். அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் விசேஷ நாட்கள், விடுமுறை நாட்கள், கிரிவலம், கார்த்திகை தீபம் என்றால் பக்தர்கள் கூட்டம் நிரம்பி வழியும். இந்த நிலையில் அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் பணிபுரியும் தூய்மை பணியாளர் கூறும் குற்றச்சாட்டு தொடர்பான ஆடியோ வெளியாகி கிடுகிடுக்க வைத்திருக்கிறது. கடந்த 2022ஆம் ஆண்டு 16 பெண் தூய்மை பணியாளர்கள் நியமிக்கப்பட்ட நிலையில் அவர்கள் பணியில் சேர லட்சக்கணக்கில் பணத்தை வாரி இறைத்ததாக சொல்லப்படும் தகவல் அதிர்ச்சி அளிக்கிறது. அப்போதைய இணை ஆணையர் ஜோதியின் ஓட்டுநர் பிரபுவிடம் 4 லட்சம் ரூபாய் கொடுத்துத்தான் பணிக்கு சேர்ந்ததாக பெண் கூறும் நிலையில் தூய்மை பணியாளர்களை நியமிப்பதில் ஓட்டுநரின் தலையீடு எப்படி வந்தது? கையூட்டு வாங்குவதற்காக அதிகாரிகளுக்கு பக்கபலமாக ஓட்டுநர் செயல்பட்டாரா என்ற கேள்விகள் எழுகின்றன. பண்றாங்க, பேசுறாங்க ஐயா அப்படின்னா நானு அப்பெல்லாம் ரெக்கார்டே ஆகல. சரி, என்னதான் கேட்டாங்க? என்ன போய் செய்யுது, எங்க செய்யுது, எங்கன்னா போய் செய்ய அப்படின்றாங்க. அப்படியே பச்சாவே பேசுறாங்க ஐயா. அங்கெல்லாம் ஆளுங்கன்றாங்க, சொல்லல. நான் இந்த மாதிரி சொன்னா எப்படியா இருக்கா? அந்த மாதிரி சொல்லலாமா? கண்டிப்பா. அது சொன்னது யாரு? சதீஷ் அண்ணா. விஷயம் பாக்குறாரு அவரா? சரி சரி சரி. நீ மேனேஜர்கிட்ட சொல்றீங்களா? அவரும் தான் கூட இருந்தாரு. அது மட்டுமின்றி கோவிலில் பல்வேறு பொறுப்புகளில் பணிபுரியும் சதீஷ் என்பவர் தூய்மை பணியாளர்களை தகாத வார்த்தைகளால் பேசுவதாக அந்த பெண் ஆடியோவில் குற்றம் சாட்டினார். சதீஷ் பேசுவதை கேட்டுக்கொண்டு அடங்கி போனால் வருமானம் கிடைக்கும் இடமான அம்மன் சன்னதி, நெய்க்கடை, தரிசனம் செய்யும் இடத்தில் டியூட்டி போடுவதாகவும், எதிர்த்து கேள்வி கேட்பவர்களை பணிச்சுமை மிகுந்த இடங்களான கழிவறை, அன்னதானம், இலவச லட்டு கொடுக்கும் இடங்களில் டியூட்டி போடுவதாகவும் தனது ஆதங்கத்தை கொட்டி தீர்த்தார் அந்த பெண். கோவில் ஊழியர் சதீஷ் தன்னை தகாத வார்த்தைகளால் பேசியதை செல்போனில் ரெக்கார்ட் செய்த நிலையில் கடன் வாங்கி சேர்ந்த பணிக்கு பாதகம் வந்து விடுமோ என்ற அச்சத்தில் அந்த ஆடியோவை டெலீட் செய்ததாக வேதனை தெரிவித்திருக்கிறார். தனக்கு அல்சர் பிரச்சனை காரணமாக அடிக்கடி வயிற்று வலி வரும் என்பதால் லீவு கேட்டால் சதீஷ் கொடுக்காமல் இரவு 7 மணிக்கு கிளம்பு என சித்திரவதைக்கு ஆளாக்குவதாகவும் குமுறினார். அத்தோடு மரியாதை குறைவாக வாடி போடி என ஒருமையில் பேசுவதாகவும் தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார். எப்பனா ஒரு டைம்ல எனக்கு வயிறு வலி வந்துச்சுன்னா ஒரு நாள் ஃபுல்லா அப்படியே இருக்கும். சரிமா. அந்த டைம்ல மட்டும் கேட்பா, நீ அப்ப கொண்டாடுவாங்க என்ன 7 மணிக்கு அப்புறமா அப்படின்னு அந்த வழியில கூட எல்லாத்தையும் தான் பேசிட்டு இருக்காங்க. ஐயா எல்லாம் பயப்படுறாங்க வெளியே சொல்றதுக்கு. நம்மள எதனா வேலை விட்டு தூக்கிடுவாங்க, பர்மனன்ட் போட மாட்டாங்க, எதனா பண்ணிடுவாங்க அப்படின்ட்டு ரொம்ப பயப்படுறாங்க. மேனேஜர் பேசுறாரா? மேனேஜர்லாம் அப்படி நம்ம கிட்ட பேச கோவில் ஊழியர் சதீஷ் தகாத வார்த்தைகளால் பேசுவதை மேனேஜர் செந்தில் எதுவுமே கேட்க மாட்டார் என்றும் அவர் குற்றம் சாட்டினார். நீ போய் சொன்னாலும் உன் பேச்சு எடுக்காது, அவங்க பக்கம் தான் பேசுவாங்க இந்த அம்மா அப்படின்ட்டாங்க. சரி, அதனால விட்டீங்களா? குணானா மூலியமா குணானா கிட்டயும் போய் சொன்னாங்க. குணானா தர்மகட்டா குணானா அவங்க ஒய்ஃப் கிட்டயும் சொல்லிக்கிறாங்க எங்க அம்மா. சரி, நான் கேக்குறேன்னு நிக்கிறாங்க, அப்புறம் 2வது கேட்கவே இல்லை அவங்க. இந்த குற்றச்சாட்டுகள் குறித்து கேட்டும் கேட்காததை போல கை கட்டி கொண்டு மேனேஜர் செந்திலும் அப்போதைய இணை ஆணையராக இருந்த ஜோதியும் மௌனமாக இருந்ததாக சொல்லப்படுகிறது. அண்ணாமலை, உண்ணாமலை சன்னதிகளில் அடிக்கடி விஐபிக்கள் வருவதை பயன்படுத்தி அவர்களிடம் இருந்து பணம் வாங்கிக் கொண்டு உள்ளே அனுமதிப்பதாகவும், அதே போல மூலஸ்தானத்தில் நீண்ட நேரம் சாமி தரிசனம் செய்ய பக்தர்களிடம் இருந்து தனியாக கையூட்டு பெறுவதாகவும் அந்த பெண் பணியாளர் குற்றம் சாட்டினார். இந்த பெண்ணின் ஆடியோ வெளியானதை அடுத்து கோவில் ஊழியர் சதீஷ் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். இவர் மட்டும் இல்லாமல் கையூட்டு வாங்கிக் கொண்டு பணியாட்களை நியமனம் செய்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீதும் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி இந்து முன்னணி அமைப்பினர் கோவிலுக்குள் தர்ணாவில் ஈடுபட்டனர்.